ஹாய், இன்றைக்கி வந்து சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பர்கர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்ப லேசியாக இருக்க டைமில் வந்து டக்குன்னு பர்கர் தான் நான் வந்து செய்வேன். ஸோ பர்கருக்கு வந்து அந்த பீஸா சாஸ்ன்னு இங்கே வந்து ஷாப்லலாம் இருக்கும். அது வாங்கிட்டு அதை நல்லா வந்து அந்த பன்னில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும். 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கும்பர், அப்புறம் வந்து இந்த ஃப்ரோசனில் வந்து நக்கட்ஸ் சிக்கன் இருக்கும்ல, அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் குக்கும்பர், அப்புறம் வந்து அந்த லாக்டிஸ் லீஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது எல்லா பர்கரில் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ நான் வந்து குக்கும்பர் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ரவுண்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த லாக்டிஸ் லீஃப்னு சொல்லுவோம்ல, அதையும் நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை அதையும் நான் இது மேலே வச்சுட்டு, மேலே வந்து ஒரு ஸ்லைஸ் சீஸு, பர்கர் சீஸுன்னு விற்கும், அது வாங்கி அது மேலே வச்சுட்டு அப்படியே வந்து மேலே அந்த பன்னை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து மேலே வேணால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் இதையும் வந்து நான் ஏர் ஃப்ரையரில் தான் வைக்கிறேன். ஸோ வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான பர்கர் வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். Thank you.